வணக்கம் நண்பர்களே. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே அதாவது கல்விக்கு அதிபதி தான் இந்த புதன் பகவான். மற்ற ராசிக்காரங்களுக்கு விட அதாவது பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி கன்னி ராசிக்காரங்களுக்கெல்லாம் நிறைய கேள்வி உண்டு, யோசனை உண்டு. புதுசாக ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க, எதை பற்றியாவது நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. இது இப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமா, நடக்குமா நடக்காதா, இல்லை என்ன ஏது எப்படி, ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு திருப்பு சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி மிதுன ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னா அதாவதுன்றது புதன் பகவான் தான். பொதுவாகவே பார்த்தா அந்த புதன் பகவான் இப்போ வக்ரம் அடைகிறார். இந்த ஆடி மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் ஆகிறார். அப்போ ஆடி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வக்ரமாகக்கூடிய காலகட்டம் பார்த்தா மிதுன ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம். ஏன் அற்புதமான நேரம்னு சொல்ல வரேன்னா, இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஜீவன சனி, அதாவது தொழில் சனி. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் தொழிலில் பார்க்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ல் சனி இருக்கிறார். 10ல் சனி இருந்தால் ஜீவன சனின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 29ஆம் தேதியில் இருந்தே பார்த்தா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாத காலமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தா தொழில் மாற்றம் ஏற்பட்டு, மாற்றம்னா நல்லது இல்லை, அதாவது தொழில் ரீதிய தடை, குழப்பம், நிம்மதி இல்லாமல், வேலை செஞ்சு புரோஜனம் இல்லாமல், 4 காசு மிச்சம் இல்லாமல், செஞ்சு ஒரு காசுக்கு புரோஜனம் இல்லாமல், கிட்டத்தட்ட மார்ச் 29லேருந்தே பார்த்தா மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் நட்டம் தான். இன்றைக்கி தொழில் நட்டம், பிஸ்னஸ் லாக் ஆகிடும், அதாவது எடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியாது, தொழில் ரீதிய தடை, கணவன் மனைவி வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு போராட்டம். மொத்தத்தில் பார்த்தா வீடுக்குள்ளே காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு ஒரு தொலாவர காலத்தில் தான் இப்போ இருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு நடக்கிறது ஜீவன சனி. அப்படி பார்த்தா இயல்புக்கு மாறாக இப்போ வேலை செய்கிறார் இல்லையா, வக்கரத்துக்கு வந்துட்டார் இல்லையா, அந்த காலம் பார்த்தா உங்களுக்கு நிச்சயமாக சூப்பராக இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 138 நாளைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக என்ன நல்லா இருக்கும்னா, தொழில் நல்லா இருக்கும், தொழில் மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் தொழில் புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லை செஞ்சிட்டு இருக்கிறீங்களா, அதில் ஒரு முன்னேற்றம் இல்லையா, 4 காசு லாபத்தை பார்க்க முடியலையா, ஒரு ஆர்டர் பிடிக்க முடியல, பிடிச்ச ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியல, இல்லை அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டு, ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ், இல்லை நான் பார்த்தோன்னா ஒரு கேமராவுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறேங்க, ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வேலை செய்கிறேன், நான் கரெக்டான்றது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், இவங்களுக்கு எல்லாமே மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வரக்கூடிய அதாவது ஜூலை 13ஆம் தேதியில இருந்து அடுத்தது நவம்பர் 28 வரைக்குமே சனி வக்கரத்தில் போகும்போது அப்போ இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார். நிச்சயமாக இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குன்றதுல மட்டும் மாற்றமே கிடையாது, சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இப்போ மிதுன ராசியில் ஜென்ம குருவாக இருக்கிறாரு பார்த்தீங்களா, அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏன்னா இருக்குமிடத்துல இருந்து பலன் கொடுக்குற திறமை யாருக்குன்னா குருவுக்கு மட்டும்தான். குரு பகவான் இருக்கும் இடத்துக்கும் நல்ல பலனை கொடுப்பாரு, பார்க்குற வீட்டுக்கும் பலனுக்கு செய்வார். அப்போ இருக்கிற வீடு மிதுன ராசி, மிதுன ராசிக்கு மாற்றம் கொடுப்பாரு, நல்லது செய்வார். அப்போ அதே மாதிரி 5ஆம் இடமா துலா ராசி, 7ஆம் இடமா பார்த்தா இன்னைக்கு தனுசு ராசி, 9ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி. இந்த 3 ராசிக்காரங்களுக்குமே நல்லது பண்ணுவார். அதனால பார்த்தா மிதுன ராசிக்காரங்களுடைய நிலைமை எப்படின்னா, ஒரு 4.5 மாதமா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அப்படி பார்த்தா இந்த 4.5 மாத காலம் பார்த்தா உங்களுக்கு அற்புதமா இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு எதிர்பார்க்கறது மாற்றங்கள் நடக்கும். அதாவது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாற்றங்கள் கொடுப்பாருன்னு சொல்ல வரேன், சரிங்களா? எல்லாமே கொடுத்துருவாருன்னா அப்போ ஒருத்தருக்கு எல்லா எதிர்பார்ப்பு இருக்காதுல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு தான் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 2வது பாவகத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ யார் வீட்டில்? கடக ராசியில் தன்னுடைய தாய் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. தன்னோட தாய் வீடு தான் சந்திரன், கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் புதன் பகவானுக்கு அம்மா, தாய் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. 3ஆம் தேதியே வக்கரம் அடைஞ்சிடறாரு. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இயல்புக்கு மாறாக வேலை செய்வார்.
அப்போ தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ படிப்பில் பிரச்சனையாக இருந்ததா இப்போ சரியாயிடும். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க, எங்களுக்குள்ளார ஒரு கட்டான்றது வந்து ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கை, கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடை வாங்கி பட்டினி இன்னைக்கு வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? 4 காசு மிச்சப்படுத்த முடியலைங்க, தொழில் நல்லா செய்ய முடியலைங்க, நல்ல ஜாப்பில் இருந்தால் எனக்கு வேலை பறி போயிடுச்சு, இல்லை வேலை இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்றீங்களா? இது எல்லாமே இப்போ புதன் பகவான் வக்ரமாகக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? இப்போ புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆடி மாதம் 3ஆம் தேதி தான் வக்ரம் ஆகிறார். ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்தா ஆனி மாதம் 29ஆம் தேதி ஆயிட்டார். சரிங்களா? இந்த 2 கிரக பயிற்சியுமே மிதுன ராசிக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஓரளவுக்கு உங்களுடைய, அதாவது பழமொழி சொல்கிற மாதிரி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்னு இருந்து வந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு. இதில் எந்த காரணத்து கொண்டும் மாற்று கருத்து நம்ம சொல்லவே முடியாது. அந்த மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவானும் பார்த்தா 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார். உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். மாத கிரகம் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானும் 2வது உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவானும் இணைஞ்சு தான் இன்னைக்கு கடகராசியில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்த காலம் நிச்சயமாக உங்களுக்கு பரவாயில்லை. இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இந்த புதன் ஆதித்யோ இருக்கும். அப்படி இருக்கிற நேரம் குடும்பத்துக்கு மாற்றங்கள் நல்லா இருக்கும். அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சங்கடம் சரியாகும், பிரிஞ்சவங்க ஒன்றா சேரலாம், தொழில் மாற்றங்கள் ஏற்படும், கடன் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக சால்வ் ஆகும். அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்காக வேண்டி நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த குடும்பஸ்தானத்தில் போய் இப்போ புதன் பகவானும் சூரிய பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக புத்திர செல்வங்களை பெருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தா இன்னைக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து புதுசாக இப்போ ஒரு மாங்கல்யத்துக்கு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சுக்கிரன மனைவி, குறிப்பாக ஒரு பெண்ணு. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம் எடுக்கலான்ற ஐடியா இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 11 தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் 11ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசிக்கு வராரு. அப்படி வந்துட்டாருன்னா 11ஆம் தேதிக்கு மேலே தான் நீங்கள் வண்டி வாகனம் எடுக்க முடியும். எடுக்கலான்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு 11ஆம் தேதிக்கு மேலே தான் நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணவன் மனைவி போராட்டங்கள், 2வது திருமணம் வரணும் பார்க்குறீங்கன்னா கூட 11 தேதிக்கு மேலே தான் நல்லாயிருக்கும். நான் பொண்ணு பார்த்துட்டேங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாங்க, இன்றைக்கி எல்லாமே முடிய போகுதுன்னா நிச்சயம் ஆடி போர்க்களத்தில் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்தாலும் 11ஆம் தேதிக்கு மேலே தான் சுக்கிரன் வந்து அடுத்தது உங்கள் ராசிக்கு வராரு, ஜென்மத்துக்கு வராரு. அப்போ தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அது போக பார்த்தா செவ்வாய் பகவானும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இன்னைக்கு இது வந்து தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. பார்த்தீங்களா? 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு ரீதியில் ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படும். ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா நட்பு கிடைக்குன்னு சொல்லுவேன். அதாவதுன்றது நல்ல அனுபவங்கள் கிடைக்குன்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறார். நான் முன்னே சொன்னேன், ஏன்னா இருக்கிற இடத்துலையே நல்லது கொடுக்குறவர் யாருன்னா குரு மட்டும்தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி 10ல் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். நல்ல நேரம் வந்துருச்சு, அதுக்காக நீங்களாவே ஒரு விஷயத்துல மாட்டிக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படி சொல்கிறது, இன்றைக்கி தண்ணியில் வேலை செய்கிறவங்களுக்கு, கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்கு, அதாவது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கடவுளோட அனுகிரகத்தில் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார், அவ்வளோதான் சொல்லுவாங்க. சரிங்களா? எது எப்படியோ ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஜீவன சனியில் சனி வக்ரம் ஆகிறது கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.